நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி கரம் கோர்ப்போம். ஒவ்வொரு வாரமும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு குறித்து பார்த்துட்டு வர்றோம். அந்த வகையில் இன்னைக்கு கரம் கோர்ப்போம் மூலமா நாம பார்க்க போறது மாணவர்கள் ஆசிரியர்கள் உறவுகளை பத்தி தான். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வகுப்பறைகளில் பள்ளி வளாகங்களில் அதிகரித்திருக்கிற வன்முறை சம்பவங்கள் நமக்கு அதிர்ச்சியை தருது. ஆசிரியரை மாணவர் தாக்குகிறார், மாணவரை ஆசிரியர் தாக்குகிறார். பள்ளி புத்தகப்பையில கத்தி எடுத்துட்டு வந்து மாணவர் ஒருவர் தலைமை ஆசிரியரை தாக்கிய சம்பவங்கள் அதிர்ச்சியை தருது. அமெரிக்காவில் மாணவர்கள் துப்பாக்கிகளை கைகளில் எடுக்கிறாங்க. உண்மையில் அங்குள்ள கலாச்சாரம் நடைமுறைகள் அப்படி. அதற்காக பல விஷயங்கள்ல அமெரிக்காவை முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளும் நமக்கு ஆயுத கலாச்சாரத்திலையும் அமெரிக்காவின் நடைமுறை தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதுங்க. அங்குள்ள நீதி சட்ட நடைமுறைகள் வேறு. ஆனா இந்தியாவில் காஞ்சிபுரம் ஆசிரியை உமா மகேஸ்வரி வகுப்பறையில் கொல்லப்பட்ட சம்பவமும் சரி, திருப்பத்தூர் தலைமை ஆசிரியர் பாபுவுக்கு நிகழ்ந்துள்ள சம்பவமும் சரி, ஆசிரியர்களிடையே ஏற்படுத்தும் உணர்வு ஒன்றே ஒன்றுதான். மாணவர்களை கண்டிக்கவோ தண்டிக்கவோ கூடாது என்றால் இப்படித்தானே நடக்கும் என்பதே அவர்களது வாதம். ஆசிரியையினுடைய சுடுசொற்களால கிணற்றல விழுந்து மாணவிகள் உயிரை மாய்த்து கொண்டார்கள். பள்ளிக்கு தாமதமாக வந்ததற்கான தண்டனையால மனமுடைந்து உயிரை விட்ட மாணவர் வரை மிகுந்த வருத்தம் தரும் சம்பவங்களை நம்ம கேள்விப்படுறோம். இவற்றையெல்லாம் எப்படி பார்ப்பது? வகுப்பறைகளில் பள்ளி வளாகங்களில் அதிகரித்திருக்கும் வன்முறை சம்பவங்கள் அதிர்ச்சி தருகின்றன. ஆசிரியரை மாணவர் தாக்குகிறார், மாணவரை ஆசிரியர் தாக்குகிறார். பள்ளி புத்தக பையில் கத்தி எடுத்து வந்து மாணவர் ஒருவர் தலைமை ஆசிரியரை தாக்கிய சம்பவம்தான் திருப்பத்தூரில் அரங்கேறியிருக்கிறது. காஞ்சிபுரம் ஆசிரியை உமா மகேஸ்வரி வகுப்பறையில் கொல்லப்பட்ட சம்பவமும் சரி, திருப்பத்தூர் தலைமை ஆசிரியர் பாபுவுக்கு நிகழ்ந்துள்ள சம்பவமும் சரி, ஆசிரியர்களிடையே ஏற்படுத்தும் உணர்வு ஒன்றே ஒன்றுதான். மாணவர்களை கண்டிக்கவோ தண்டிக்கவோ கூடாது என்றால் இப்படித்தானே நடக்கும் என்பதே அவர்களது வாதம். ஆசிரியையின் சுடுசொற்களால் கிணற்றில் விழுந்து மாணவியர் உயிரை மாய்த்து கொண்டது முதல் பள்ளிக்கு தாமதமாக வந்ததற்கான தண்டனையால் மனமுடைந்து உயிரை விட்ட மாணவ பிஞ்சு வரை மிகுந்த வருத்தம் தரும் சம்பவங்களை கேள்விப்படுகிறோம். இவற்றையெல்லாம் எப்படி பார்ப்பது? அறிவுச்சுடர் பிரகாசிக்க வேண்டிய வகுப்பறைகள் ரத்தம் கொட்டும் கொட்டடிகளாக மாறியது ஏன்? ஒருபுறம் மாணவர்களின் மன அழுத்தமாக மாறும் இன்றைய பெற்றோரின் அபரிமிதமான எதிர்பார்ப்புகள், மறுபுறம் ஆசிரியர்களுக்கு அதிகரிக்கும் வேலை பளு. 200 வேலை நாட்களில் முடிக்க வேண்டிய பாடங்களை 120 வேலை நாட்களில் முடித்துவிட வேண்டிய நிர்பந்தம். இது மதிப்பெண்ணுக்கான யுத்தம். பிரதமரே மாணவர்களை தேர்வு யுத்த வீரர்கள் என்றழைக்கும் அளவுக்கு வகுப்பறையை போர்க்களமாக மாற்றிவிட்டோம். நீட் தேர்வு, 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு, 5ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு என புதிதாய் முளைக்கும் தேர்வுகள், இவை தொடர்பான பரபரப்பான விவாதங்கள் என்று கல்விச் சூழல் பெரும் மாற்றங்களை சந்தித்து வருகிறது. ஆசிரியரை கத்தியால் குத்துவது, தன்னையே பிளேடால் கிழித்து கொள்வது, தற்கொலை, சக மாணவர் மீது கொலைவெறி தாக்குதல் சம்பவங்கள் ஒருபுறம் என்றால், பள்ளிக்கூடத்தில் மின் விளக்குகள் சுவிட்சுகளை சேதப்படுத்துவது, தண்ணீர் குழாய்களை நொறுக்குவது, கண்ணாடி ஜன்னல்களின் மேல் கல் எறிவது, ஆசிரியர்களின் வாகனங்களை சேதப்படுத்துவது என பல்வேறு சம்பவங்களில் சில மாணவர்கள் ஈடுபடுவது உண்டு. விசாரித்தால் ஏன் அப்படி செய்தேன் என்று எனக்கே தெரியவில்லை என்று சொல்வார்கள். உண்மையில் பல்வேறு அடுக்குகள் கொண்ட பிரச்சனை இது. வகுப்பறை பிரச்சனைகளின் ஆணிவேரை தேடி போகும்போது உடற்கூறியல் முன்வைக்கும் 3 அடிப்படைகளை பரிசீலிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்று மரபியல், உடல் கூறியல், நரம்பியல் துறைகளில் நடந்துள்ள ஆழமான சோதனைகளின் முடிவுகள் குழந்தை வளர்ப்பு, கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகள் பற்றிய நமது பழைய அணுகுமுறைகளை தகர்த்தெறிபவையாக உள்ளன. உலக அளவில் நரம்பியல் நோபல் அறிஞர் ரோஜர்ஸ்பெரி, கல்வியாளர் இயான் கில்பர்ட் போன்றவர்கள் இதுபோன்ற ஆய்வு முடிவுகளை முன்வைத்திருக்கிறார்கள். கட்டி முடிக்கப்படாத, அதாவது முழுமை பெறாத கட்டிடங்களாக மாணவர்களை கருதலாம். கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கும் ஒரு கட்டிடத்தோடு நாம் அவர்களை ஒப்பிட வேண்டும் என்கிறது நரம்பியல். அதன் வடிவமைப்பு நிபுணர்கள் ஆசிரியர்கள்தான் என்றும், மாணவர்களின் துர்நடத்தைகளுக்கு பள்ளிச் சூழலே காரணம் என்றும் பெற்றோர்கள் கருதுகிறார்கள். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை சரியாக கவனிப்பதில்லை என்று ஆசிரியர்கள் கருதுகிறார்கள். தொடர்ந்து வசைகளுக்கும் புறக்கணிப்புக்கும் அவமானங்களுக்கும் ஆளாகிற மாணவர்கள், அடைவதற்கு கடினமான இலக்குகள் தங்கள் மீது திணிக்கப்படுவதாக கருதும் மாணவர்கள் மன அழுத்த நிலையை எதிர்கொள்ள நேரிடுகிறது. இந்த நிலைக்கு தள்ளப்பட்ட சிறார்கள்
எதிர்த்து செயல்படுதல் அல்லது சூழலிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்தல் என்ற இரண்டில் ஒன்றை தேர்வு செய்கிறார்கள். எதிர்த்து செயல்படுதலை தேர்வு செய்யும் மாணவர் பள்ளிக்கு கத்தியுடன் வருகிறார். தப்பி விடுதலே தன் வழி என்று கருதும் மாணவர் தற்கொலை செய்து கொள்வது அல்லது ஊரை விட்டே ஓடுவது என்ற முடிவுக்கு வருகிறார். முடிவு எடுப்பதை தள்ளி போடும் போதோ அல்லது மனம் விட்டு பேச அனுமதிக்கப்படும் போதோ இறுக்கம் விடுபட்டு இந்த ஹார்மோன் கரைந்து விடுகிறது. இந்த நிலையில் இருக்கும் மாணவர்களை நாம் கைவிட்டுவிடக் கூடாது. ஆசிரியர்கள், பெற்றோர்கள் என்று இரு தரப்பினரும் கவனமாக செலுத்துவது அவசியம். குழந்தைகளின் உளவியல் குறித்த அணுகுமுறை பயிற்சி ஆசிரியர்களுக்கு முறையாக தரப்பட வேண்டும். பாடத்தை விடவும் அது அவசியம். உலக அளவில் பள்ளிகளில் நடக்கும் வன்முறைகள் தொடர்பாக நடத்தப்பட்ட ஆய்வுகள், 10 பருவ மூளை உளவியல் குறித்த நவீன கண்டுபிடிப்புகள் ஆகியவற்றை பற்றிய விழிப்புணர்வு இங்கு பெரும்பான்மையான ஆசிரியர்களுக்கு இல்லை. இது வருத்தத்திற்குரிய விஷயம். முன்கூட்டியே பாடங்களை முடிப்பது, தேர்வில் வெற்றி விகிதத்தை அதிகரிப்பது என்பன உள்ளிட்ட கடுமையான இலக்குகளின் அழுத்தத்தை இன்றைக்கு ஆசிரியர்கள் சந்திக்கிறார்கள். இந்த சூழல் ஆசிரியரை அதிகார மையமாக மாற்றி வைத்துள்ளது. பாடத்தை கவனி, பேசாதே என்று மாணவர்களிடம் கடுமை காட்டும் சூழலே இருக்கிறது. மாணவர்களை வெறுமனே பார்வையாளர்களாக மட்டுமே கருதும் நிலை அது. மாறாக, பேசு, நீ என்ன நினைக்கிறாய் என்பதை என்னிடம் சொல் என்று மாணவர்களை பங்கேற்பாளர்களாக மாற்றும் அணுகுமுறைதான் மிக மிக அவசியம். பள்ளிச் சூழலில் இன்றைக்கு நிலவும் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு அதுதான். வீட்டிலும் சமூகத்திலும் தான் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ள ஒருவர் இருக்கிறார் என்று ஆசிரியர் மீது மாணவருக்கு நம்பிக்கை ஏற்படும் சூழல் உருவாக வேண்டும். மாணவர் நாடும் நல ஆலோசகராக இருப்பவரே இன்றைய சரியான ஆசிரியர். ஆனால் நமது கல்வி முறையில் மாணவர்கள் கலந்துரையாடவோ பேசவோ இடமில்லை. மனப்பாடம் செய், எழுதிப்பார், மதிப்பெண் பெறு என்று பேசும் நிலையில்தான் ஆசிரியர் மாணவர் உறவு இருக்கிறது. இதில் மிகப்பெரிய அளவில் மாற்றம் தேவை. இதற்கு நம் கல்வித்துறை தயாராக வேண்டும். பிறரை சார்ந்து இருந்த மாணவர்கள் இனி தங்களை சார்ந்து வளர வேண்டிய பருவம். கல்லூரி வாழ்க்கை சினிமாவில் வருவது போல் அல்ல. சிந்தித்து செயல்பட வேண்டிய தருணமே கல்லூரி காலம். எந்த செயலையும் மிக வேகத்துடன் செய்வதுடன் விவேகமாகவும் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யும்போது சோதனைகள் பல நம் முன் வரும். சோதனைகளை எதிர்கொண்டு சாதனைகளாக்க கடும் முயற்சி எடுக்க வேண்டும். எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை இன்றே தீர்மானியுங்கள். கலை, அறிவியல் கல்லூரிகளில் படித்தவர்கள் பல்வேறு அரசு மற்றும் தனியார் துறைகளில் சாதனைகள் புரிந்து வருகின்றன. எந்த படிப்பையும் ஏளனமாக கருதாமல் ஆர்வத்துடன் முக்கியத்துவம் கொடுத்து படித்தால் சிறப்பாக படிக்க முடியும். தமிழை படிக்கப் போகின்றோம் என்று எண்ணாமல் அக்கறையுடன் படித்தால் இத்தமிழ் நம்மை புகழின் உச்சிக்கே உயர வைக்கும். தமிழை பாடமாக எடுத்தவர்கள் தாயகம் மட்டுமின்றி உலகெங்கும் பறந்து வருகின்றனர். படிக்கும் புத்தகங்களை தெளிவாக படித்து புரிந்து கொள்ள வேண்டும். பாடம் மற்றும் பிற புத்தகங்களை படிக்கும் பொழுது தெளிவுடன் புரிந்து கொண்டு படிக்க வேண்டும். புரிந்து படிப்பதால் தெளிவான கோட்பாட்டை அறிந்து கொள்ள முடியும். இதுவே ஆய்வு மற்றும் கற்பனை திறனை வளர்க்கும். கற்பனை திறனே பல ஆராய்ச்சிகளுக்கு வழிகாட்டி. படிக்கும் காலங்களில் சுய கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும். அடக்க முடியாத மனதை கூட அடக்கி ஆள முயல வேண்டும். மனதை அடக்கிய மாணவர்கள் மாயச்சூழலை அடக்கி வாழ்கின்றனர். மனக்கட்டுப்பாடு நல்வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகும். நல்ல சூழ்நிலை, நட்புறவு நமது வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை இருந்தால் ஒவ்வொருவரின் வளர்ச்சிக்கு வழிகாட்டியாக இருக்கும். படிக்கும் காலங்களில் பல பரிசுகளை வாங்குங்கள். படித்த பின்னர் பிறருக்கு பரிசுகளை வழங்கும் நிலைக்கு வாருங்கள். எல்லா சக்திகளும் நம்மிடம் உள்ளன. எனவே எதையும் தன்னம்பிக்கையோடு செய்தால் வாழ்க்கையில் உயர முடியும். நமது வாழ்க்கை சமூகத்திற்கு பயன்படக்கூடிய வகையில் லட்சியத்தோடு இலக்கை நோக்கிய குறிக்கோள் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். மணி அடிப்பதற்காக பள்ளிக்கு செல்லக்கூடாது. மணி அடிப்பது திட்டத்திற்கான நேர செயல்பாடு. அவ்வாறு இயங்கக்கூடாது. நம்முடைய இயக்கமானது தடையில்லாத இயக்கமாக இருக்க வேண்டும். திருவள்ளுவர், பாரதியார், காந்தி போன்றோர் தங்களுக்கென்று முத்திரை பதித்தனர். அதுபோல் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல நிலைமையில் முத்திரை பதிக்க இலக்கை வகுத்து கொள்ள வேண்டும். கலாம் வாழ்க்கையின் மூலமாக பல நல்ல தகவல்களை நாம் அறிந்து கொள்ளலாம். பாரதியார் காலையில் எழுந்து படிக்கலாம் என பாடியுள்ளார். அதற்கு காரணம், அதிகாலையில் நமது மனது அறிவியல் ரீதியாக மிகவும் துரிதமாக செயல்படும். அந்த நேரத்தில் நாம் படித்தால் நமது மனதில் அனைத்து விஷயங்களும் நன்றாக நிற்கும். முதியோர் இல்லங்களுக்கு எந்த காலத்திலும் பெற்றோர்களை நன்கொடையாக கொடுக்காதீர்கள். எதை வேண்டுமானாலும் நன்கொடையாக கொடுங்கள். ஆனால் பெற்றோர்களை முதியோர் இல்லத்திற்கு அனுப்பாதீர்கள். அவர்கள்தான் நமக்கு வழிகாட்டிகள், நமக்கு நல்லொழுக்கத்தை போதிப்பவர்கள்.
20 ஆண்டுகளுக்கு முன் பள்ளிகளில் நல்லொழுக்க வகுப்பு என்று வாரத்திற்கு 1 மணி நேரம் ஆசிரியர் வகுப்பெடுப்பார். இந்த வகுப்பில் தாய் தந்தையை மதிப்பது, ஆசிரியர் யார், அவர்களை எப்படி மரியாதை செய்வது, செடி கொடிகளை எப்படி பாதுகாப்பது, விலங்குகளிடம் அன்பு செலுத்தி அவைகளை வளர்ப்பது போன்றவைகளும், சகிப்புத்தன்மை, நன்றியுடைமை, தவறுகளை மன்னிப்பது, மறப்பது, மற்றவர்களை மதித்து மென்மையாகவும் அன்பாகவும் எப்படி பழகுவது என்பதை அழகான வார்த்தைகளால் அமைதியாகவும் அன்பாகவும் விளக்குவார்கள். அந்த வகுப்பு எப்போது வரும் என்று மாணவர்கள் காத்திருப்பார்கள். இன்றைய கல்வி குழந்தை காலையில் ஆசையுடன் கீபோர்டை பள்ளிக்கு எடுத்துச் செல்வான். ஆனால் மாலையில் சோர்வாக கீபோர்டை வைத்துவிட்டு, இன்று கீபோர்டு வகுப்பு நடக்கவில்லை, அந்த வகுப்பை கணித ஆசிரியர் எடுத்துக்கொண்டார் என்பான். இதேபோல்தான் விளையாட்டு, யோகா, ஓவிய வகுப்பு. எந்த வகுப்பெல்லாம் குழந்தைகளுக்கு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்குமோ அந்த வகுப்புகளையெல்லாம் கணித ஆசிரியரும் அறிவியல் ஆசிரியரும் எடுத்துக்கொண்டால் குழந்தைகள் பள்ளியில் எப்படி உற்சாக மனநிலையில் இருப்பார்கள்? குழந்தைகள் காலையில் எழுந்தது முதல் பள்ளிக்கு செல்லும் வரை அவர்களை பள்ளிக்கு புறப்படுவதற்கு தயார் செய்யவே பெற்றோருக்கு நேரம் சரியாக இருக்கிறது. மாலை பள்ளி கல்லூரியிலிருந்து திரும்பியவுடன் அடுத்த நாள் செய்ய வேண்டிய வீட்டுப் பாடங்கள், ப்ராஜெக்ட் ஆகியவற்றை செய்து முடிக்கவே நேரம் சரியாக உள்ளது. ஆனால் காலை முதல் மாலை வரை ஒரு நாளின் பெரும் பகுதி மாணவர்கள் இருப்பது பள்ளி கல்லூரிகளில்தான். அதனால் பெற்றோரின் பங்கை விட அதிக பங்கு மாணவர்களின் நன்னெறியில் இருப்பது பள்ளி கல்லூரி ஆசிரியர்களையே சாரும். பெற்றோர்களே, குழந்தைகளுக்கு தோல்வியை ஏற்கும் மனப்பக்குவத்தை நீங்கள் தான் உருவாக்க வேண்டும். பிரச்சனைகளை எதிர்கொள்ளச் சொல்லுங்கள், எதிர்நீச்சல் போட கற்றுக் கொடுங்கள், தோல்விகளை பழக்குங்கள். அதுவே உங்கள் குழந்தைகளை ஒரு வெற்றியாளனாக்கும். இது நானே செஞ்சது. சூப்பரா. வெரி குட்ரா. தாஜ்மஹால். இதுக்கு தான் சொன்னேன் அதிக பிரசங்கித்தனம் பண்ணாதீங்கன்னு. காசை மிச்சப்படுத்துறேன்னு அவனையே பண்ண சொல்லி இப்ப அவன் அசிங்கப்பட்டு வந்து நிக்கிறான். நாளைக்கு எப்படி அந்த சக்கரமா மூஞ்சில முழிக்கிற? காசு என்ன பெரிய காசு? என் பிள்ளைக்கு மேல அவனுக்கு தன்னம்பிக்கை வரணும், அதுக்கு தான் அவனே செய்ய சொன்னேன். அதையும் உனக்கு புரிய மாட்டேங்குது. ஸ்கூல்ல எல்லாரும் முன்னாடி அவன் அவமானப்பட்டானே, அதையும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நீயே செஞ்சதுன்னு சொன்னியா? சொன்னேன்பா. பூவை பாய். நான் பண்ணது தப்பாப்பா? அறிவுச்சுடர் பிரகாசிக்க வேண்டிய வகுப்பறைகள் ரத்தம் கொட்டும் கொட்டடிகளாக மாறியது ஏன்? ஒரு புறம் மாணவர்களின் மன அழுத்தமாக மாறும் இன்றைய பெற்றோரின் அபரிமிதமான எதிர்பார்ப்புகள், மறுபுறம் ஆசிரியர்களுக்கு அதிகரிக்கும் வேலைப்பளு. 200 வேலை நாட்களில் முடிக்க வேண்டிய பாடங்களை 120 வேலை நாட்களில் முடித்துவிட வேண்டிய நிர்பந்தம். இது மதிப்பெண்ணுக்கான யுத்தம். பிரதமரே மாணவர்களை தேர்வு யுத்த வீரர்கள், எக்ஸாம் வாரியர்ஸ் என்று அழைக்கும் அளவுக்கு வகுப்பறையை போர்க்களமாக மாற்றிவிட்டோம். நீட் தேர்வு, 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு, 5ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுன்னு புதிதாய் முளைக்கும் தேர்வுகள், இவை தொடர்பான பரபரப்பான விவாதங்கள்னு கல்வி சூழல் பெரும் மாற்றங்களை சந்தித்துட்டு வருது. ஆசிரியரை கத்தியால குத்துறது, தன்னையே பிளேடால கிழிச்சுக்கிறது, தற்கொலை, சக மாணவர் மீது கொலைவெறி தாக்குதல் சம்பவங்கள் ஒரு புறம் அப்படின்னா, பள்ளிக்கூடத்தில் மின்விளக்குகள், சுவிட்சுகளை சேதப்படுத்துவது, தண்ணீர் குழாய்களை நொறுக்குவது, கண்ணாடி ஜன்னல்களின் மேல் கல் எறிவது, ஆசிரியர்களின் வாகனங்களை சேதப்படுத்துவதுன்னு பல்வேறு சம்பவங்கள்ல சில மாணவர்கள் ஈடுபடுவது உண்டு. விசாரித்தால் ஏன் அப்படி செய்தேன் என்று எனக்கே தெரியவில்லை என்று சொல்வாங்க. உண்மையில பல்வேறு அடுக்குகள் கொண்ட பிரச்சனைங்க இது. பயிற்றுவிக்கப்பட்ட குழந்தைகள் மற்றவர்களை மதித்து தன்னிச்சையாகவே வந்து அவர்களுக்கு உதவி செய்வது, இடையூறுகளை நீக்குவது போன்ற செயல்களில் சிறந்து விளங்குகிறார்கள். 25 வயதுக்குள்ளேயே பட்டப்படிப்பை முடித்து நிரந்தர வருமானம் உள்ள நல்ல பணிகளையும் மேற்கொண்டுள்ளனர். சிறப்பான கல்வி முறைகளாலும் செயலாக்க முடியாதவைகளை நன்னடத்தை முறைகள் சீரமைத்து விடுகிறது. சமுதாய நன்னெறி முறைகளில் பயிற்றுவிக்கப்படாத குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்கினாலும் பொது வாழ்வில் ஈடுபடும் போது
அதிக அளவில் மன அழுத்தத்திற்கு உள்ளாகி குறிக்கோள்களை அடைய முடியாத நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். காலங்கடந்துதான் இவ்வுண்மையை பெற்றோரும் உணர்கின்றனர். 5 வளையாதது 50 வளையாது என்ற முதுமொழிக்கு ஏற்ப தொடக்க காலங்களில் இந்த நெறிப்படுத்துதல் இல்லையெனில் பின்னர் ஒருவது நடத்தையையோ குணங்களையோ மாற்ற முடியாது. அதனால் அதிக பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுவோம். குழந்தைகள் விரும்புகின்ற விளையாட்டு அல்லது கலைத்திறன்களை வளர்க்க நாம் தூண்டுதலாக இருக்கும்போது அவர்களின் வாழ்க்கையில் தெளிவு முறை சிறப்புறுவதாக இருக்கும். தாய் தந்தை இருவரும் வேலைக்கு சென்றால்தான் குடும்பத்தை நடத்த முடியும். பிள்ளைகளை படிக்க வைக்க அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய பணம் தேவை. அவற்றை சம்பாதிப்பதற்கு முயற்சி செய்வது தவறு இல்லை. அதே நேரத்தில் தங்களின் பிள்ளைகளிடம் நேரத்தை செலவிட மறுக்கின்றனர். குழந்தைகளின் குறைகளையும் நிறைகளையும் பகிர்ந்து கொள்ள நேரம் கிடைப்பதில்லை. உயிரை விடவும் மேலானதாக கருதப்படும் ஒழுக்கத்தை முதலில் கற்றுக் கொடுக்கும் குருக்களே பெற்றோர்கள். இதனை அவர்கள் உணர மறுக்கின்றனர். அலுவலகத்தில் அடுத்தவரின் வாழ்க்கை உயர்வுக்கு பாடுபடும் பெற்றோர் தங்களின் வாழ்க்கையை காக்கவிருக்கும் பிள்ளைகளை பற்றி ஏன் அக்கறை கொள்வதில்லை? தொலைக்காட்சியில் வரும் நாடகங்களை பார்க்க நேரத்தை செலவிடும் அவர்கள் பிள்ளைகளின் திறமைகளை அறிந்து அவர்களை உற்சாகப்படுத்தி வெற்றிக்கு வழிகாட்ட மறுக்கின்றனர். கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் பணத்தை பிள்ளைகள் மீது இஷ்டமில்லாத காரணத்தால் டியூஷன் என்ற பெயரில் நடத்தப்படும் வகுப்புகளுக்கு செலவிட நினைக்கின்றனர். மாணவர்களின் மனக்கருத்துக்களை கேட்பதில்லை. மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும் இடையே பிளவு காணப்படுகிறது. சில மாணவர்களுக்கு தங்களின் பெற்றோர் எங்கு பணிபுரிகின்றனர், ஊதியம் எவ்வளவு என்பது கூட தெரியாத நிலை உள்ளது. தங்களின் பெற்றோருக்கு பகுதி நேர வேலை என்றால் சொல்லவே தேவையில்லை. பிள்ளைகள் தங்களின் பெற்றோரை காண்பது கூட அரிதான ஒன்றாகிறது. மாணவர்களைப் போலவே கல்வி முறையிலும் அதை பயிற்றுவிக்கும் ஆசிரியர்களிடமும் சில குறைகள் உண்டு. ஆசிரியர்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்ற பெயரில் மாணவர்களை எந்நேரமும் படிக்கும்படி கட்டாயப்படுத்துகின்றனர். அதுவும் தவறுதான். மாணவர்கள் வாழ்க்கைக்கு கல்வி எவ்வளவு அவசியம் என்பதை அவர்களே உணரும்படியான சூழலை அவர்களுக்கு முதலில் உருவாக்கி தர வேண்டும். அவர்களும் மனிதர்களே என்பதை உணர வேண்டும். பள்ளிகளில் பள்ளி நிர்வாகமும் நிர்வாகத்திற்கு இணங்கி நடக்கும் ஆசிரியர்களும் பிள்ளைகளை விளையாட அனுமதிப்பது இல்லை. இன்றைய சூழலில் பிள்ளைகள் விளையாடுவது தடை செய்யப்பட்டுள்ளது. காரணம் படிப்பு, தேர்வு, மதிப்பெண் என பல காரணங்கள். குறிப்பாக அரசு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களின் நிலை பரிதாபத்திற்குரியது. அதைவிட கொடுமையானது, அடுத்த வருடம் பொதுத் தேர்வு எழுதுவதற்கு இந்த வருடமே முன்னதாக பாடங்களை எடுப்பது மாணவர்களை மிகுந்த மனக்குழப்ப நிலைக்கு தள்ளுகிறது. மாணவர்களுக்கு படிப்பின் மீது சலிப்பு ஏற்படுகிறது. அந்த பாடங்களையும் அவர்களால் சரியாக படிக்க முடிவதில்லை. பள்ளிகளில் ஆசிரியர்கள் சிலர் மாணவர்களிடம் பாரபட்சம் காட்டுகின்றனர். இதுவும் மாணவன் சீரழிவுக்கு முக்கிய காரணம். அதிக மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி அடையாத மாணவன் திருந்தி படித்து தேர்ச்சி அடைவதற்கு முயன்றால் அதை சில ஆசிரியர்கள் ஏற்க மறுக்கின்றனர். காரணம், ஒரு முறை மாணவன் செய்யும் தவற்றை மனதில் கொண்டு அவன் கடைசி வரை இப்படித்தான் என்ற முடிவுக்கு வருகின்றனர். பிறகு என்ன? அந்த குறிப்பிட்ட மாணவன் பின்னாளில் தவறே செய்யாவிட்டாலும் கூட இந்த ஆசிரியர் அம்மாணவனை ஒதுக்கும் சூழல் உருவாகி வருகிறது. மாணவன் தன்னிடம் ஆசிரியர் கண்ட குறைகளை திருத்திக் கொண்டாலும் காரணமே இல்லாமல் அவனை வார்த்தைகளால் திட்டி தீர்த்து வரும் நிலையிலேயே சில ஆசிரியர்கள் உள்ளனர். ஆசிரியர்கள் சிலர் மாணவர்களை சபிக்கின்றனர். தங்களின் பிள்ளைகளைப் போல நினைக்க வேண்டிய மாணவர்களை வாழ்த்தவில்லை என்றாலும் சபிக்க வேண்டாம். ஏனென்றால் நாம் சபித்த மாணவன் நாளை உயர் பதவியில் வகிக்கும் சூழலில் இவ்வாசிரியர் அம்மாணவனை நேரில் சந்திக்கும் சூழ்நிலையில் கோபத்தால் திட்டிய நம் நிலை என்ன என்பதனை ஆசிரியர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். மாணவர்கள் தங்களது தவறை திருத்திக் கொள்ள வாய்ப்பினை அளிக்க வேண்டும். இன்றைய பெற்றோர் தன் பிள்ளைகள் சந்தோஷமாகவும் கௌரவமாகவும் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மாணவர்களுக்கு குடும்ப கஷ்டம் தெரியாமல் வளர்க்கின்றனர். அவர்கள் கேட்கும் போதெல்லாம் பணத்தை கொடுக்கின்றனர். தங்களின் பிள்ளைகள் சமுதாயத்தின் முன்பாக அனைத்தும் தெரிந்தவனாக விளங்க வேண்டும் என்பதற்காக கணிப்பொறி, கைபேசி போன்றவற்றை இயக்க கற்றுக் கொடுப்பதோடு அதிக விலைக்கு வாங்கி தருகின்றனர். இந்நிலையானது மாணவர்களை தவறான பாதைக்கு அழைத்துச் செல்கிறது. இன்று கைபேசி இல்லாத மாணவர்களே இல்லை எனலாம். தவறான பாதையில் பிள்ளைகளை அழைத்து சென்றுவிட்டு பின் வருந்தும் பெற்றோர்களே இங்கு அதிகம். மாணவன் எங்கு செல்கிறான், யாருடன் பழகுகிறான் என்பதை கவனிக்க மறுக்கின்றனர். பிறகு மதிப்பெண் குறைந்ததால் ஆசிரியர்களிடம் வந்து புலம்பி தவிக்கின்றனர் பெற்றோர்கள். என் பிள்ளை சொன்ன பேச்சை கேட்க மறுக்கிறான், நீங்களாவது அவனை திருத்துங்கள் என்று கூறி தங்களது பொறுப்பை தட்டி கழிக்கின்றனர். ஆசிரியர்கள் சில வேளைகளில் கண்டித்தால் அதே பெற்றோர் ஆசிரியர்கள் மீதே குற்றம் சுமத்துகின்றனர். இதனால் ஆசிரியர்களும் மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடுகிறது. சில பெற்றோர் மாணவர்களின் முன்பாகவே ஆசிரியர்களை திட்டும் அவல நிலையும் காணப்படுகிறது. இக்காரணத்தால் மாணவன் ஆசிரியரை ஏளனமாக பார்த்து கைகொட்டி சிரிக்கிறான்.
ஆசிரியர்களுக்கு அவமானமே மிஞ்சுகிறது. மாணவர்கள் ஆசிரியர்கள் இடையே மரியாதையோடு கலந்த அன்புறவு நிலவ வேண்டும். வெறும் வார்த்தையாக மட்டும் இல்லாமல் மாணவர்களை தம் பிள்ளைகள் போல ஆசிரியரும், ஆசிரியர்களை தம் தாயைப் போல மாணவர்களும் கருதுதல் வேண்டும். தம் பிள்ளைக்கு ஒரு அவமானம் என்றால் துடிக்கும் பெற்றோரைப் போல ஆசிரியர்கள் மாற வேண்டும். மாணவ சமுதாயம் நம்முடைய வளர்ச்சிக்குத்தான் ஆசிரியர்கள் பாடுபடுகின்றனர் என்பதை மனதளவில் உணர வேண்டும். மாணவர்களின் தேவைகள் இன்னது என்பதை அறிந்து ஆசிரியர்கள் செயல்பட வேண்டும். கூண்டு கிளியாக அடைக்காமல் அவர்களின் அடிப்படை சுதந்திரத்தை கொடுத்து சிறந்த வழிகாட்டுதல்கள் புரிய வேண்டும். மாணவர்கள் செய்யும் தவறுகளை பக்குவமாக, பொறுமையாக பிற மாணவர்கள் முன்பு வெளிப்படுத்தாமல் தனிமையில் கூறுவது சாலச் சிறந்தது. குழந்தைகள் நல்லவர்களாகவும் பண்புள்ளவர்களாகவும் வளர வேண்டுமானால் நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுத்தருவது பெற்றோர் மற்றும் ஆசிரியரோட கைகளில் தான் இருக்கு. ஏட்டுச் சுரைக்காய் கறிக்கு உதவாது அப்படிங்கிறது நம்மளோட பழமொழி. அதுபோல என்னதான் பெரிய அளவில் கல்வி கற்றிருந்தாலும் நல்லொழுக்கம், பண்பாடு தெரியாமல் போனால் வேலையிலும் சரி வாழ்க்கையிலும் சரி அவர்களால் பிரகாசிக்கவே முடியறதில்ல. வேலை இழப்பு மற்றும் சமுதாய அவமதிப்புக்கு உள்ளாராங்க. சமுதாய நன்னெறி முறைகளில் பயிற்றுவிக்கப்படாத குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்கினாலும் பொது வாழ்வில் ஈடுபடும் போது அதிக அளவில் மன அழுத்தத்துக்கு உள்ளாகி குறிக்கோள்களை அடைய முடியாத நிலைக்கு தள்ளப்படுறாங்க. காலம் கடந்து தான் இந்த உண்மையை பெற்றோரும் உணர்றாங்க. இன்றைக்கு இங்கு படித்துவிட்டு வெளிநாடுகளுக்கு படிக்கவோ வேலைக்கோ போகும்போது நம் பிள்ளைகள் அங்கிருக்கிற கலாச்சார முறைகள் தெரியாததால சிரமத்திற்கு உள்ளாராங்க. எனவே பணியிடத்துல, பொது இடத்துல எவ்வாறு உட்காரணும், ஸ்பூன் கொண்டு எப்படி சாப்பிடணும், நண்பர்களோட பிறந்த நாளில் அவர்களே செய்யக்கூடிய பரிசு பொருட்களை வழங்க வேண்டும், விழாவில் கலந்து கொள்ளும் பொழுது நண்பரிடம் என்ன பேச வேண்டும், ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது வழிந்து மற்றவர்கள் முகம் சுளிக்காமல் இருக்க எவ்வாறு சாப்பிட்டு பழக வேண்டும், வீட்டில் அவர்களின் துணிகளை அவர்களே துவைக்க, மடித்து ஒழுங்குபடுத்தி வைக்க, சாப்பிட்ட தட்டை அவர்களே சுத்தம் செய்ய பழக்க வேண்டும். அஞ்சு வைக்கலான்னு அஞ்சு அஞ்சுவானு அஞ்சாமன் அஞ்சாபன் ஓன குஞ்சுவானு பஞ்ச பஞ்சார വിറ്റു കുഞ്ചു നടന്നു കുഞ്ചു പഞ്ചാര വിറ്റു കുഞ്ചു നടന്നു കുഞ്ചു പഞ്ചാര വിറ്റു നടന്നു കുഞ്ചു നടന്നു കുഞ്ചു പഞ്ചാര വിറ്റു നടന്നു കുഞ്ചു പഞ്ചാര വിറ്റു നടന്നു കുഞ്ചു 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 പാടിയ കുഞ്ചിയമ്മയ്ക്ക് അഞ്ച് മക്കളാണ് അഞ്ച് അഞ്ചുവാണ് അഞ്ചാമൻ ഓന കുഞ്ചുവാണ് പഞ്ച പഞ്ചാര വിറ്റു കുഞ്ചു നടന്നു കുഞ്ചു പഞ്ചാര വിറ്റു കുഞ്ചു പഞ്ചാര വിറ്റു നടന്നു കുഞ്ചു പഞ്ചാര വിറ്റു നടന്നു കുഞ്ചു നടന്നു കുഞ്ചു പഞ്ചാര വിറ്റു നടന്നു കുഞ്ചു പഞ്ചാര വിറ്റു നടന്നു കുഞ്ചു നടന്നു കുഞ്ചു പഞ്ചാര വിറ്റു നടന്നു കുഞ്ചു നടന്നു കുഞ്ചു
പഞ്ചാര വിറ്റു നടന്നു കുഞ്ചു. പഞ്ചാര വിറ്റു കുഞ്ഞു നടന്നു. നടന്നു കുഞ്ചു. കുഞ്ഞു നടന്നു. പഞ്ചാര വിറ്റു. പഞ്ചാര വിറ്റു കുഞ്ഞു നടന്നു. கல்வி அப்படிங்கிறது மனிதனின் அறிவை வளர்ப்பது போல் அவன் பண்பையும் ஒழுக்கத்தையும் வளர்க்க வேண்டும். முற்கால கல்வி பயின்றவர்கள் சமூகத்தால் போற்றப்பட்டார்கள். அக்கால கல்வி அவர்களை பண்பாளர்களாகவும் சமூக அக்கறை உள்ளவர்களாகவும் எந்த பிரச்சனையையும் எதிர்கொள்ளும் மனப்பக்குவத்தையும் வளர்த்தது. அவர்களை மக்கள் போற்றினார்கள். அந்த நிலை முற்றிலும் மாறுபட்ட சூழ்நிலை இன்றைய கல்வி பயிலும் மாணவர்களின் அணுகுமுறையில இருந்து தெரிய வருது. இன்று கல்வி அப்படிங்கிறது காசு சம்பாதிக்கும் கருவியாக மட்டுமே பார்க்கப்படுகிறது. மாணவர்கள் அதன் உற்பத்தி பொருளாக இருக்கிறார்கள். இன்றைய கால சூழ்நிலையில கல்வி கற்றே ஆக வேண்டும், இல்லாத பட்சத்தில் வருங்காலம் வளமாக இருக்காது என்ற விழிப்புணர்வு அனைத்து தரப்பு மக்களிடத்திலும் ஏற்பட்டிருப்பது ஆரோக்கியமான ஒரு விஷயம்தான். அப்படின்னா கூட இன்றைய கல்வி கொள்கைகள் தம் பிள்ளைகளை செம்மைப்படுத்துகிறதா அப்படின்னு சிந்திக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கு. அடுத்த வாரம் இன்னும் சில நிகழ்வுகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.